அனைவருக்கும் வணக்கம். திமுகவை போல கட்சி நடத்தவும் வெற்றி பெறவும் அறிவு வேண்டும், திமுகவை போல உழைக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேற்றைய தினம் அறைகூவல் விடுத்திருக்கிறார்கள். கட்சி நடத்துவதற்கும் வெற்றி பெறுவதற்கும் அக்கறை வேண்டுமா, அறிவு வேண்டுமா என்பதுதான் இன்றைய மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது. திமுக பயப்படும் கட்சி அல்ல என்று அமைச்சர்கள் கூறி வருகின்றார்கள். அவர்கள் சொல்வது 100% உண்மை. திமுக மற்றவர்களை பயமுறுத்தி பார்க்கும் கட்சியை தவிர பயப்படும் கட்சி அல்ல. மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் மீது கல்லெறிந்து இதே மதுரையில ஆபாசமாக பேசி பயமுறுத்தியது இதே திமுக தான். அறிவுள்ள கட்சி. இரத்தத்திற்கு அவர்கள் கொடுத்த விளக்கம் திமுகவின் அறிவு எந்த அளவிற்கு ஆழ்ந்து இருக்கிறது என்பது மக்களுக்கு தெரியும். ஆனால் அவர் பயப்படாமல் சர்க்காரிய கமிஷன் வாயிலாக நெருக்கடி கொடுத்ததும் காலிலே விழுந்து கதறியது. அப்போதும் திமுகவின் அறிவு எவ்வளவு ஆழ்ந்த அறிவாக இருக்கிறது என்பது தெரியும். புரட்சி தலைவர் மன்னாதிபன் மக்கள் திலகம் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தை வெளியிடுவதை தடுத்து எம்ஜிஆரை பயமுறுத்தியது. சட்டசபையில அவர் மீது செருப்பை வீசி பயமுறுத்தியது. விளைவு திமுக ஆட்சியை இழந்து வீட்டுக்குள்ள 13 ஆண்டுகள் முடங்கி வனவாசம் சென்றது. புரட்சி தலைவர் இதய தெய்வம் அம்மா அவர்களை அவமானப்படுத்தி தலைமுடி இழுத்து சேனை எடுத்து அந்த தெய்வத்தாய், சத்தியத்தாய், உத்தம தலைவி, சிங்கநிக தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்களை பயமுறுத்தியது. அவர் நம் சிங்கநிக தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பயந்து ஓடி விடுவார் என்று நினைத்தார்கள். ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் புறநானூற்று இலக்கணத்தில வீரத்திற்கு மறுபெயராக இருக்கிற அம்மா அவர்கள், தமிழகுலசாமி அம்மா அவர்கள் பயப்படாமல் திருப்பி அடிக்கவே ஐயோ கொள்றாங்களே என்று திமுக தலைவர் அலறியதும் இந்த நாடு நன்கறியும். இப்போது புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களை இன்றைக்கு அவர்கள் பயமுறுத்தி பார்க்கிறார்கள். எந்த பயத்திற்கும், எந்த அச்சுறுத்தலுக்கும், எந்த மிரட்டலுக்கும் அஞ்சாத சிங்கமாக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு சிங்கம் என அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இன்றைக்கு அம்மாவின் வழியிலே, புரட்சி தலைவர் வழியிலே புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஆகவே மக்களுக்கு இதெல்லாம் நன்றாக தெரியும்.